ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக என் இயேசுவும் நானும் அப்படின்ற தலைப்பின் கீழாக சில கேள்விகளையும் பதில்களையும் பார்த்துட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான ஒரு கேள்வி பதில் அந்த ஒரு நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போகும்பாக ஒரு சிறிய ஜெபம் இடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனம் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய மேன்மையான காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளவும் பகிர்ந்து கொள்ளவும் நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள தேவதாமை கிருபை செய்யண்டமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1914 வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இயேசு மனுஷ ஜீவனுக்கான உரிமையை அவருடைய பிறப்பு முதல் 30 வயது வரைக்கும் நிரூபித்தாரா, அல்லது 30 வயதிலிருந்து சிலுவை வரையிலும் மனுஷ ஜீவனுக்கான உரிமையை அவர் நிரூபித்தாரா அப்படின்றது கேள்வி நம்ம திரும்பவும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷ ஜீவனுக்கான உரிமையை அவருடைய பிறப்பு முதல் 30 வயது வரைக்கும் நிரூபித்தாரா? பிறந்ததிலிருந்து 30 வயசு வரைக்கும் நிரூபித்தாரா, அல்லது 30 வயதிலிருந்து அவருடைய மரணம், சிலுவை மரணம் வரைக்கும் நிரூபித்தாரா? எதை நிரூபித்தாரா? மனுஷீக ஜீவனுக்கான உரிமையை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையை 2 பகுதியாக பிரித்து அவங்க கேள்வி வச்சுருக்கிறாங்க. பிறந்ததிலிருந்து இந்த 30 வயசு வரைக்கும், 30 வயசுலேருந்து சிலுவையில் மறிக்கிற வரைக்கும், இந்த 2 காலப்பகுதியில் எந்த காலப்பகுதியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷீக அந்த ஜீவனுக்கான உரிமையை அங்கே நிரூபித்து காமிச்சாரு அப்படின்றது. சரிங்களா? ஓகே, பதிலுக்கு நம்ம கடந்து போகலாம். ஒரு பரிபூர்ண சிறுவனாய் இருப்பதற்கான உயரிய தரத்தில் நமது கர்த்தர் இயேசு ஒரு சிறுவனாக வாழ்ந்தார் என்பதில் சந்தேகம் கொள்ள நமக்கு காரணம் எதுவும் இல்லை. பார்த்தீங்களா? திரும்ப படிக்கலாம். ஒரு பரிபூரண சிறுவனாய் இருப்பதற்கான உயரிய தரத்தில் நமது கர்த்தர் இயேசு ஒரு சிறுவனாக வாழ்ந்தார் என்பதில் சந்தேகம் கொள்ள நமக்கு காரணமும் எதுவும் இல்லை. ஓகே, ஆகவே அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று வேதாகமத்தில் நாம் படிக்கிறோம். எங்கே படிக்கிறோம் அப்படின்னா, லூக்கால 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் படிக்கிறோம். சரிங்களா? அது சிறுவனுக்கு எளிதாக இருந்தது. அவர் வளர்ச்சி அடைந்து கொண்டு முழு மனுஷனாகும் வரை தொடர்ந்தார். திரும்ப படிக்கலாம். அது சிறுவனுக்கு எளிதாக இருந்தது, அவர் வளர்ச்சி அடைந்து கொண்டு முழு மனுஷனாகும் வரை தொடர்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே காமிக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? எது முழுமையான ஒரு மனிதனாகும் வரை தொடர்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்படின்ற காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான மனுஷனாக வர வரைக்கும் அது தொடர்ந்தார் அப்படின்னு காமிக்கப்பட்டது. அடுத்து 30 வயது வரையிலும் அவர் முழுமையான
மனிதத்தன்மையை அடையவில்லை. 30 வயது வரையிலும் அவர் முழுமையான மனிதத்தன்மையை அடையவில்லை. அடுத்ததில்லை, இந்த வழி நெடுக அவர் நிச்சயமாக நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவராக இருந்தார். இந்த வழி நெடுக, எந்த வழி நெடுக அப்படின்னா, அவர் பிறந்ததிலிருந்து இந்த 30 வயது அடையும் வரைக்கும் இந்த வழி நெடுக அவர் நிச்சயமாக நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவராக இருந்தார். அந்த நியாயப்பிரமாணத்தில் மீறுதல் எதுவும் அவரை நேரடியாக கிட்டத்தட்ட சேதப்படுத்தி இருக்கும். நல்ல ஒரு கருத்து நமக்கு சொல்றாரு. அந்த நியாயப்பிரமாணத்தில் மீறுதல் எதுவும் அவரை நேரடியாக கிட்டத்தட்ட சேதப்படுத்தி இருக்கும். ஆனால் ஜீவனுக்கான அல்லது மரணத்திற்கான சோதனைக்கு உள்ளாக்கப்படுவது குறித்து நமது கவனத்திற்கு கொண்டு வரப்படும் நேரம் அவர் 30 வயதில் தம்மையே ஒப்பு கொடுத்த சமயத்திலிருந்து தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய சகோதரருடைய விளக்கத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். இன்னும் தெளிவான ஒரு காரியங்கள்லாம் கொடுத்துருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ நல்லா கவனிக்கும்போது, அந்த நியாய பிரமாணத்தில் மீறுதல் எதுவும் அவரை நேரடியாக கிட்டத்தட்ட சேதப்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஜீவனுக்கான அல்லது மரணத்திற்கான சோதனைக்கு உள்ளாக்கப்படுவது குறித்து நமது கவனத்திற்கு கொண்டு வரப்படும் நேரம் அவரது 30 வயதிலிருந்து தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறார். சரிங்களா? திரும்ப படிக்கிறேன். அவர் 30 வயதில் தம்மையே ஒப்பு கொடுத்த சமயத்திலிருந்து தானே தவிர முன்னாடி கிடையாது. இது முன்னாடி கிடையாது. இந்த ஜீவனுக்கான மரணத்திற்கான அந்த சோதனையானது அவர் எப்போ தம்மையே ஒப்பு கொடுத்தாரோ, ஸோ அந்த டைம்ல இருந்தால் அது நம்ம பார்க்கணுமே தவிர முன்னாடி இல்லைன்றதை அவர் சொல்கிறார். சொல்லிட்டு திரும்பவும், அவர் 30 வயதில் தம்மையே ஒப்பு கொடுத்த சமயத்திலிருந்து தான் ஜீவனுக்கான அல்லது மரணத்திற்கான சோதனைக்கு அவர் உள்ளாக்கப்படுவது குறித்து விசேஷ விதமாக நமது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட நேரமாகும். ஸோ இந்த ஒரு நேரத்தை தான் பிதாகிய தேவன் நமக்கு காமிச்சிருக்கிறார், நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த காலங்களில், அது என்ன முன்னாடி இருந்த காலங்கள், அவருடைய பிறப்பிலிருந்து, மனுஷனாக அவர் பிறப்பிலிருந்து ஞானஸ்தானம் வரைக்கும் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலங்கள் நடந்த சம்பவங்களில் பிதாகிய தேவன் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வரலை அப்படின்றது சொல்கிறார். சரிங்களா? அடுத்ததில் நமது கணிப்பை பொறுத்தவரையில் இந்த சமயத்தில், நல்லா கவனிங்க, நமது கணிப்பை பொறுத்தவரையில் இந்த சமயத்தில்தான் நியாயப்பிரமாணத்திற்கு முன்பாகவும் அவருடைய பலியின் உடன்படிக்கைக்கு முன்பாகவும் கர்த்தர் இயேசு சோதனைக்குள் இருந்தார் என்று நாம் சொல்கின்றோம். பார்த்தீங்களா? அப்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திற்கு முன்பாகவும் அவருடைய பலியின் உடன்படிக்கைக்கு முன்பாகவும் சோதனைக்குள் இருந்தார்ன்றது இந்த காலப்பகுதியிலிருந்து தான் அப்படின்றத நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததில், ஆனால் அவருடைய வாழ்க்கையின் முந்தைய வருஷங்கள் அனைத்திலும், ஆனால் அவருடைய வாழ்க்கையின் முந்தைய வருஷங்கள் அனைத்திலும் சந்தேகத்துக்கிடமின்றி அவர் அவருடைய ஞானத்திலும் பூரணத்துவத்திலும் மேன்மையான தரத்தில் வாழ்ந்திருந்தார் அப்படின்னு ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பதிவு செய்துட்டார். அப்போ கேள்வி என்ன, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷ ஜீவனுக்கான உரிமையை அவருடைய பிறப்பு முதல் 30 வயது வரைக்கும் நிரூபித்தாரா, அல்லது 30 வயதிலிருந்து மரணம் வரைக்கும், சிலுவையின் மரணம் வரைக்கும் அந்த ஜீவனுக்கான உரிமையை நிரூபித்தாரா அப்படின்னு கேள்வி வரும்பொழுது, சகோதரர் நம்ம ஏற்கனவே இந்த காரியங்கள்லாம் தெரிஞ்சிருந்தா கூட மிக தெளிவான ஒரு காரியங்களை நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. அதாவது அவருடைய ஞானஸ்நான உடன்படிக்கை அந்த 30 வயதிலிருந்து மரணம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலப்பகுதியில் தான் அவருடைய மனுஷீக உரிமைக்கான அந்த காரியங்களை நிரூபிக்கக்கூடிய சோதனைக்குள்ளாக அவர் கொண்டு போகப்பட்டார்ன்றதை சொல்லியிருக்கார்.
அப்போ தொடர்ந்து நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் தியானிக்கலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி இப்போ நம்ம முடிச்சிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. விசேஷ விதமாக எங்களுடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பற்றி மேன்மையான காரியங்களை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். வரக்கூடிய காலங்களில் நம் அநேகமாயிரம் ஆண்டவரை பற்றின உண்மைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள தெய்வம் தாமே கிருபை செய்யுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.